அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 2/4/2024 பங்குனி மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி அஷ்டமி திதி, பூராட நட்சத்திரம். ராகு காலம் சாயங்காலம் 3லேருந்து 4:30 வரைக்கும். அதே மாதிரி யமகண்டம் 9லேருந்து 10:30 வரைக்கும். அப்போது நல்ல நேரம் எப்போ வருதுன்னா காலையில் 10:30 to 11:30, சாயங்காலம் 4:30 to 5:30. அதே மாதிரி சந்திராஷ்டமம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி போடக்கூடிய துணி சிவப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். போடக்கூடாது அதாவது டபுள் கலர், டார்க் அண்ட் ஷேடோ, அல்லது பழுப்பு நிற துணி தவிர்க்கவும். அதே மாதிரி சாப்பிட்றது உருளைக்கிழங்கு அல்லது கேபேஜ், முட்டைக்கோஸ். நண்பர்களே, இப்பொழுது நாம் கன்னியா ராசிக்கு உள்ள சில பலன்கள், சில குறிப்புகளை பார்த்துவிட்டு ராசி பலன்களுக்குள் செல்வோம். இப்போது நேற்று கன்னியா ராசிக்கு உண்டான சில கேரக்டர் சொல்லியிருந்தேன். இன்றைக்கும் கன்னியா ராசியை பற்றியே நம்ம பார்க்கலாம். அதாவது அந்த கன்னியா லக்னத்தில் பிறந்திருக்கிறவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உயரமாக, அதே சமயத்தில் வலிமையான மெல்லிய உடலுக்கு உடையவர். மெல்லிசாக இருக்கிறதுனால வலிமை குறைஞ்சிருக்காது, வலிமையான ஒரு ஸ்ட்ராங் பாடி தான். ஆமாம். அதே மாதிரி அவங்களுக்கு வேகமாக நடப்பார். நடக்கிறது ஸ்லோவாக நடக்கிறதில்ல, வேகமான நடந்துருவார். முடி பிளாக் கலர், நல்லா கருகருன்னு இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருந்துக்கிட்டு இருக்கு. அந்த புருவங்கள் கொஞ்சம் வளைஞ்சி இருந்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம். வயசானா கூட இன்னும் நம்ம இளமையாக யங்ஸ்டருங்கிற எண்ணமே மனசில் இருந்துக்கிட்டு இருக்கோம். இவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துலேயுமே சேஞ்சஸ், புதுசாக மாற்றுறதுக்கு உண்டான அதில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அவருக்கு. கடினமான வேலையாக இருந்தால் கூட சரி தான், சரியான நேரத்தில் செஞ்சு முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையவர். அந்த வெளிக்காட்டிக்கிறதுல வேலைன்னு வந்துட்டால் நல்ல இன்வால்மெண்ட்டோட கரெக்டாக பண்ணிடுவார். மிகுந்த ஈடுபாட்டோட செஞ்சு முடிக்கிறார். ஆமாம். பெரும்பாலும் சயின்டிஸ்ட்டு அல்லது போயட், அதாவது கவிஞர்கள், எழுத்தாளர்கள், இலக்கியவாதிகள், இந்த மாதிரிப்பட்ட அவங்கள தான் ரொம்ப சைன் ஆகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்கு. இவங்க எப்படின்னா, அந்த வேலை பார்க்குற இடம், நம்ம வசிக்கக்கூடிய இடம், இதெல்லாம் ரொம்ப சுத்தமாகவும் நீட்டாகவும் வச்சுருப்பார். சும்மா ஏனோ தானோன்னு வச்சுருக்கிறது இல்லை, நீட்டாக வச்சுருப்பார். அதே மாதிரி கணக்கு விஷயங்கள்லாம் ஒழுங்காகவும் துல்லியமாகவும் அக்யூரேட்டாக இருந்துக்கிட்டு இருப்பார். அதில் மட்டும் பர்ஃபெக்ட். ஆமாம். அதே மாதிரி அந்த கன்னியா ராசியை பெண் ராசின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பூமி ராசியை சேர்ந்தது. அதனால் விவசாயம், தோட்ட வேலை, பார்க்கில் போய் இருக்கிறது, பார்க் மாதிரி வச்சு மெயின்டைன் பண்ணி, இதிலெல்லாம் ரொம்ப இஷ்டம் அவங்களுக்கு. ஆமாம். பேசுகிறது கொஞ்சம் ஜாஸ்தி தான் பேசுவாங்க. அதே மாதிரி ஒரு விஷயமாக இருந்தால் அதை விளக்கமாக மற்றவங்களுக்கு புரிகிறத மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி உதாரணத்தோடு சொல்லி மனசில் பதித மாதிரி பேசிடுவார். அதே மாதிரி புத்திசாலி தான் அவங்க. எதையும் சீக்கிரம் லேர்னிங் கெப்பாசிட்டி, சீக்கிரம் புரிஞ்சுக்கிடக்கூடிய மனநிலை உடையவர். ஆமாம். அதே மாதிரி நல்லது கெட்டது எல்லாம் சீர்தூக்கி பார்க்க எதையும் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்துடுவார். எது நல்லது எது கெட்டதுங்கிறதெல்லாம் அவருக்கு நல்லாக தெரியும். நண்பர்களே, நான் அதற்கு மேல் அந்த 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்படுவதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். முதலில் மேசராசி. உங்களுக்கு எதிர்பாராத இடத்துலேருந்து கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. எதிர்பாராத இடம். ஆமாம். ஏன்னா எதிர்பார்த்து இருந்தவங்க தரல, அதனால் புதிய ஆட்கள்கிட்ட கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வருது. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான நாள் இது. இப்போ ஒய்ஃபை டாக்டர்கிட்ட செக்கிங் கூப்பிட்டு போனால் பாசிட்டிவ்ங்கிறது மாதிரி மகிழ்ச்சியான செய்தி சொல்கிறாங்க. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் கூட நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. புதிய வீடு, நிலம், இந்த மாதிரி வாங்குகிற முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. மனம் கிளியர், தெளிவாக இருந்துக்கிட்டு இருக்குது. கடவுள் பக்தி கூட ஜாஸ்தி வந்துக்கிட்டு இருக்குது. ஓகே, எல்லாம் நன்றாகவே நடக்கிறது. அடுத்து ரிஷபராசி. இந்த சந்திராஷ்டம நாள் இன்றைக்கி. அதனால் மனசை அமைதிப்படுத்தி கொள்ளுங்கள். செலவுகள் கொஞ்சம் ஜாஸ்தி வரப்போகுது. அதனால் எப்படின்னா, வண்டி, வாகனம், நிலம், இந்த மாதிரி இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. எப்படினாலும் செலவு வரப்போகுது இல்லையா, அதில் நல்ல செலவாக மாற்றிக்கோங்க.
உத்தியோகம் பரவாயில்லை ரகம். ஆமாம். உடல்நிலை நல்ல முன்னேற்றம் இருந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசிக்காரங்களுக்கு நீண்ட நாளைக்கு பிறகு வந்து மனசு வந்து அமைதியாக இருக்குது. ரொம்ப குழப்பமாக இருந்துக்கிட்டு இருந்து இன்றைக்கி வந்து பரவாயில்ல, நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. மகள் அல்லது மகன், அதாவது உங்களுக்கு குழந்தைகள் வந்து படிக்கிறவங்க நல்லா படிக்கிறாங்கன்னு கேட்கறதுனால மனசு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துக்கிட்டு இருக்குது. மனைவி கூட இன்றைக்கி கொஞ்சம் கிட்ட பாசத்தோடு பேசுகிறாங்க. அதே மாதிரி வந்து நண்பர்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமாம். ஓரளவு தொழிலில் கூட லாபம் வருது. புதிய புதிய நண்பர்கள் அவங்களோட சந்திப்பு மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்குது. சரியான வாய்ப்பு கரெக்டாக வருது, கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அடுத்து வந்து கடகராசி. கடகராசிக்காரங்களுக்கு பண வரவு, பண ரொட்டேஷன் ஓரளவு நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. குடும்பத்தில் வந்து எப்படின்னா சந்தோஷம், எல்லாருமே வந்து நல்லா சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கொடுத்த வாக்கை வந்து காப்பாற்றிடுறீங்க. ஒருத்தருக்கு இதை செஞ்சு தரோம்னா அதே மாதிரி செஞ்சு கொடுத்துருதீங்க. மாணவர்களுக்கு வந்து எஜுகேஷனில் நல்ல ப்ராக்ரஸ் இருந்துக்கிட்டு இருக்குது. புதிய வாகனம், அதாவது வெஹிக்கிள் வந்து வாங்குறீங்க. ஆன்மீக சுற்றுலா போகணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி இன்னும் இல்லை, போயிட்டு வரலாம்னு ஒரு எண்ணம் இருக்கிறது. உத்தியோகத்தில் வந்து ஒன்றும் சேஞ்ச் ஒன்றும் இல்லை, அதே மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது. அடுத்து சிம்மராசி. சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து உடம்பு நல்லா இருக்குது. உடல் ஆரோக்கியம் வந்து நல்லபடியாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம். அதே மாதிரி வந்து புதிய முயற்சியில் ஈடுபடுறீங்க. வேறு ஏதாவது ஒன்று செய்யலாம்னு அதுக்கு பிளான் பண்ணி அதை வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதில் வந்து வெற்றி கிடைத்தால் மிகப்பெரிய லெவலுக்கு நீங்கள் போவீங்க. அந்த மாதிரி பிளான் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆமாம். மனசு வந்து ஒரு குதூகலம், உற்சாகமாக இருக்குது. தன்னை மிஞ்சின உற்சாகமாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம். அதே மாதிரி குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. அடுத்து கன்னியாராசி. கன்னியாராசிக்காரங்களுக்கு வந்து எப்படின்னா கொஞ்சம் செலவுகள் தான் கொஞ்சம் ஜாஸ்தி வந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம். பணம் வந்து எதிர்பார்க்குற இடத்துலேருந்து வந்து சேர்ந்துருது. ஸோ நீங்கள் எந்த இடத்துலேருந்து வரும்னு நினைக்கிறீங்களோ அந்த பணம் வந்து சேர்ந்துடுது. முதல் முறையாக நிலம் அல்லது வீடு வாங்கணும்னு யோசனை பண்ணுறீங்க. இது வரைக்கும் அந்த யோசனையே வரல. இப்போ வந்து அந்த யோசனை வருது. ஆமாம். மனைவி வந்து அதை ஒரு தூண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாரும் அப்படி இருக்கிறாங்க, நம்ம அப்படி இல்லையா செய்யணும். அந்த தூண்டல் தான் உங்களுக்கு முக்கிய காரணமாக அந்த முயற்சி செய்யலாம்னு நினைக்கிறீங்க. உத்தியோகத்தில் மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் தான், பெரிய பிளவு இல்லை, சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துக்கிட்டு தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து துளாராசி. துளாராசிகளுக்கு வந்து எப்படின்னா அந்த ஸ்பெக்குலேஷன் மூலமாக ஓரளவு லாபம் வருது. மூத்த சகோதரர், அதாவது அக்கா அல்லது அண்ணன், அவங்க மூலம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கேட்ட உதவிகள் வந்து கிடைக்குது, செய்கிறாங்க. உடல்நிலை வந்து நல்லா இருந்துக்கிட்டு இருக்கு, அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களது வந்து பெற்றோர்கள் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லோரையும் முன்னால் வந்து என் பிள்ளை அப்படி, என் பிள்ளை அப்படின்னு உங்களை வந்து ரொம்ப பெருசாக பேசுகிறாங்க. ஆமாம். உங்களது வந்து தளராத முயற்சி, நீங்கள் மேலும் 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 முயற்சி பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள். அந்த முயற்சிக்கு பலன் கூடிய சீக்கிரம் நல்ல பலன்கள் கிடைக்கப் போகிறது. அடுத்து வந்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா உத்தியோகத்தில் வந்து மிகப்பெரிய மாற்றம். அதாவது வந்து பெரிய பெரிய கம்பெனியில் வேலை அல்லது வந்து ப்ரமோஷன். பெரிய கம்பெனின்னா இப்போ நீங்கள் இருக்கிறத விட பெரிய கம்பெனியில் வேலை அல்லது வந்து இருக்கிற கம்பெனியில் ப்ரமோஷனுங்கிறது வந்து கிடந்துக்கிட்டு இருக்குது. பணத்தை வந்து தண்ணி மாதிரி செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆமாம். அதே மாதிரி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சாப்பாட்டில் வந்து நோ காம்ப்ரமைஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் சாப்பிட்றீங்க. வாய்க்கு ருசியாக வேணும், அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டுலாம் போகிறது இல்லை. அதே சமயத்தில் வந்து அந்த கொஞ்சம் பெருந்தன்மையான பேச்சு பேசுகிறது வந்து நல்ல கௌரவமாக, சின்னவங்களாக இருந்தால் கூட மரியாதை கொடுத்து பெருந்தன்மையாக பேசுகிறீங்க. அதாவது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நீங்கள் எதிர்பார்த்த பணம் வந்து மிகப்பெரிய இடம், நீங்கள் பெரிய அளவு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டீங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு வரலன்னா கூட ஓரளவு நல்லபடியாக வந்து செய்கிறேன். உங்களுக்கு இது எவ்வளவு தேவையோ அவ்வளவு பணம் வந்துடுது. அடுத்து வந்து தனுசு ராசி. பெற்றோர் அம்மா அப்பாவோட உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது.
அவனுக்கு என்ன அதிர்ஷ்டகாரம்னு சொல்லிட்டு மற்றவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் குடும்ப வாழ்க்கை, அதாவது அப்பா அம்மா பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு எல்லாம் நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆமாம். அதே சமயத்தில் கோயிலுக்கு வந்து போயிட்டு வாங்க. போயிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. லைஃப் பார்ட்னர் மனைவியோட உடல்நிலை கூட நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த உத்தியோகத்தில் ஒரு சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. அது இப்போது நாளுங்கிற மாதிரி இருக்குது. கூடிய சீக்கிரம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து மகர ராசி. மகர ராசிக்காரங்களுக்கு வந்து எப்படின்னா, மறந்து போயிருந்த சில நல்ல விஷயங்கள் இப்போது ஞாபகத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கு. நல்லா சில விஷயங்களை பண்ணிக்கிட்டீங்க, இடையில மறந்து போயிட்டீங்க. இப்போ அது ஞாபகத்துக்கு வருது. ஆமாம். தொழில் நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எவ்வளவு வருமானம் வந்தால் கூட செலவு தான் அதை விட ஜாஸ்தி வருது. புத்தகம், கம்ப்யூட்டரு, இந்த மாதிரி லேப்டாப், இந்த மாதிரி வேண்ட வேண்டிய குழந்தைகளுக்காக வாங்க வேண்டிய சூழ்நிலை வருது. வாங்கி கொடுக்குறீங்க. ஓகே. அடுத்து கும்பராசி. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணத்தில் இருக்கக்கூடிய டிஸ்டர்பன்ஸ், அந்த திருமண தடைங்கிறது நீங்கி திருமணம் செட்டில் ஆகிறது. சந்தோஷம். அதே மாதிரி வந்து உத்தியோகம் பார்க்கக்கூடிய மனைவி வரப்போகிறவங்களுக்கு வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் வந்து வேலை பார்க்குறவங்களா இருக்கிறாங்க. ஆமாம். பழைய நண்பர் ஒருத்தரை சந்திக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். நீண்ட நேரம் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலாம் இருந்துக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் ஞாபக மறதி கூட ஜாஸ்தியாக வருது. மறந்து போகிறீங்க. அடுத்து மீனராசி. மீனராசிக்காரங்களுக்கு வந்து உத்தியோகம் மூலம் எதிர்பார்த்த மாற்றம் மிகவும் வந்து சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்குது. பழைய படம் மீண்டும் உடல் நலத்தில் அக்கறை. பழையபடி வந்து இந்த வாக்கிங் போகிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது கொஞ்ச நாள் விட்டுருந்தீங்க. பழையபடி அதை இது பண்ணிக்கிட்டு உடல் நலத்தில் வந்து அக்கறை எடுத்துக்கிறீங்க. ஆமாம். அந்த கடன் பிரச்சனை வந்து கொஞ்சம் மனசுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இருக்கு. உங்களை மீறி போகலை, ஆனால் கட்டுக்குள்ளேயே தான் இருந்துக்கிட்டு இருக்குது. மனைவி அல்லது கணவன், அதாவது வந்து கணவனாக இருந்தால் மனைவியினோட குடும்பத்திலேயோ, மனைவியாக இருந்தால் கணவனோட குடும்பத்திலேயோ கொஞ்சம் பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குது. உங்களோட வார்த்தைகளுக்கு வந்து ஒரு மதிப்பு இருந்துக்கிட்டீங்க. சொல்கிறத கேட்குறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. நீ சொன்னால் அந்த வார்த்தைக்கு ஒரு மதிப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. ஓகே. இத்துடன் இந்த 12 ராசி பலன்கள் நிறைவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.